நம்ம வீட்ல தினமும் காலையில வாங்குற ஆரோக்கியா பாலாக்கட்டும், நைட் ஆசையா சாப்பிடுற அருண் ஐஸ்கிரீம் அல்லது ஐபாக்கோ ஆகட்டும், இது எல்லாமே ஒரே ஒரு நபர் வெறும் 13,000 ரூபாய் முதலீட்டுல தொடங்கின பிசினஸ்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 10ஆம் வகுப்பு பரீட்சையில ஃபெயிலான ஒரு சாதாரண நபர் சென்னைக்கு வந்து 15 தள்ளுவண்டிகளோட ஆரம்பிச்ச ஒரு சின்ன பிசினஸ் இன்னைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் பால் பேரரசா எப்படி உருவெடுத்தது? ஹட்சன் அக்ரோ கேஸ்டடியே இந்த வீடியோவுல ரொம்ப சுவாரஸ்யமா பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதை தொடங்குறது 1970ல விருதுநகர் பக்கம் இருக்கிற திருத்தங்களைச் சேர்ந்த ஆர்ஜி சந்திரமோகன் 10ஆம் வகுப்பு பரீட்சையில ஃபெயில் ஆகுறார். மேல்கொண்டு படிப்பு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சதும் குடும்பத்தோட மர வியாபாரத்தை வித்து வந்த 13,000 ரூபாய் பணத்தை கையில எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வர்றார். அப்போ அவருக்கு வயசு வெறும் 21. சென்னை ராயபுரத்துல 250 சதுர அடியில ஒரு சின்ன அறையை வாடகைக்கு எடுக்கிறார். 3 ஊழியர்கள், 15 தள்ளு வண்டிகள். இத வச்சு அருண் ஐஸ்கிரீம்ஸ் அப்படிங்கிற பிராண்டை தொடங்குறார். ஆனா அப்போ சென்னை சந்தையில தாசப்பிரகாஷ், ஜாய், அப்புறம் குவாலிட்டி ஒரு சின்ன தள்ளுவண்டி வியாபாரியால இந்த ராட்சச பிராண்டுகளை எப்படி எதிர்த்து நிற்க முடிஞ்சது? 1990கள்ல அருண் ஐஸ்கிரீம் பெரிய வெற்றி அடைஞ்சாலும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தலை தூத்துச்சு. அதுதான் சீசனாலிட்டி. கோடை காலத்துல பிசினஸ் பிச்சுக்கிட்டு போகும். ஆனா குளிர்காலத்திலையும் மழை காலத்திலையும் ஐஸ்கிரீம் விற்பனை மொத்தமா படுத்துடும். வருஷம் முழுதும் நிலையான வருமானம் வேணும்னா என்ன பண்றது? சந்திரமோகன் யோசிச்சார். 1993ல பிறந்ததுதான் அரோக்கியா மில்க். அப்போ தனியார் பால் சந்தைக்கு வர்றது மிகப்பெரிய சவால். ஆனா ஆரோக்கியா கொண்டு வந்த சிஸ்டம் தான் அவங்களோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். 1. நேரடி கொள்முதல். இடைத்தரகர்கள் இல்லாம நேரடியாக விவசாயிகளையே சந்திச்சு பாலை கொள்முதல் செஞ்சாங்க. 2. துல்லியமான விலை. பாலின் கொழுப்புச் சத்திற்கு ஏற்ப விவசாயிகளுக்கு உடனடி பணம் வழங்கப்பட்டு வெளிப்படைத்தன்மை உருவாக்கப்பட்டது. 3. கோல்ட் செயின் சிஸ்டம். கிராமங்களிலேயே பால் கெடாமல் இருக்க சில்லிங் சென்டர்ஸ் அமைச்சு நவீன வாகனங்கள் மூலமா உடனுக்குடன் நகரங்களுக்கு பாலை கொண்டு சேர்த்தாங்க. இதனால மக்களுக்கு தரமான கெடாத பால் கிடைச்சது. ஆரோக்கிய பால் நிறுவனம் ஹட்சன் அக்ரோவுக்கு தினமும் நிலையான பணப்புழக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சது. பால் மற்றும் ஐஸ்கிரீம் பிசினஸ்ல கொடிகட்டி பறந்த ஹட்சன் நிறுவனம் அடுத்த கட்டமாக தங்களோட பிசினஸ பல பிராண்டுகளா பிரிச்சாங்க. சாமானிய மக்களுக்கான பிராண்டா அருண் ஐஸ்கிரீம்ஸ், பிரீமியம் வாடிக்கையாளர்களுக்காக 2011ல் தொடங்கப்பட்ட ஐபக்கோ, அப்புறம் தங்களோட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்துல விற்க உருவாக்கப்பட்ட ஹாப் டெய்லி சில்லறை விற்பனையகங்கள். மாட்டு தீவனம் சாந்தோசா ஃபீட் முதல் தயிர், நெய், பன்னீர், ரெடி டு ஈட் உணவுகள் வரை பிசினஸோட எல்லா அடுக்கையும் வெர்டிக்கல் இன்டகிரேஷன் தங்கங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டதுதான் இவங்களோட அசைக்க முடியாத பலம். இன்னைக்கு 10,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சந்தை மதிப்பு கொண்ட ஹட்சன் அக்ரோ நிறுவனம் 4 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகளிடம் இருந்து தினமும் பாலை கொள்முதல் செய்து வருமானம் அளிக்குது. 10ஆம் வகுப்பு தோற்ற ஒரு நபரால் இந்தியாவில் மிகப்பெரிய பால் பேரரசை உருவாக்க முடியும்னா சரியான திட்டமிடலும் உழைப்பும் இருந்தா யாராலும் சாதிக்க முடியும் என்பதற்கு ஆர்ஜி சந்திரமோகன் அவர்களின் வாழ்க்கையே சான்று.